எதுக்கு இங்க நிக்கிற? 18A நிக்குது. இவங்க எல்லாம் அந்த பொண்ணு 47A, அந்த பொண்ணு 18B. நீ எதுக்கு நிக்கிற? நான் சும்மா தான் நிக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் சும்மா நிக்க கூடாது. பஸ் வந்தா ஏறி போயிடணும். படிச்சிருக்கியா? +2 படிச்சேன், ஃபெயில் ஆயிட்டேன், மேற்கொண்டு கண்டினியூ பண்ணல. படிப்பை கண்டினியூ பண்ணு, பஸ் ஸ்டாண்ட கண்டினியூ பண்ணாத. வாமா போலாம். இல்ல சார், நான் பஸ்ல போய்க்கிறேன். புலிகளுக்கு மத்தியிலே ஒரு புள்ளிமான் தனியா நிக்க கூடாது. பறந்துகளுக்கு மத்தியிலே ஒரு கோழி குஞ்சு நின்னா கொத்திடுவானுங்க. என்ன சார், எனக்கு ஒண்ணும் புரியல. உள்ள வந்து உட்காரு, விலாவரியா சொல்றவா. இருக்கிறவங்க சொல்லிட்டு இவன் தள்ளிட்டு போறான் பாரு. என்னடா சொன்ன? நான் தள்ளிட்டு போறேன். சும்மா சொன்னேன். நான் தள்ளிட்டு போறேன். சும்மா எங்கடா நீ தள்ளிட்டு போ பார்க்கலாம். ஒரு பேச்சுக்கு சொன்னேன். படுவா கொன்னுடுவேன். போடா. பஸ் வரட்டும் சார். போடா. நடந்தே போ. ஆட்டோ எடுப்பா. இந்தப்பா பாக்கி நீயே வச்சுக்கப்பா. 2 ரூபா நீங்க தரணும் சார். ஹலோ பாசாமி. ஆரோ முத்தமா, how are you? பாசாமி. ஏய் யாரா நீ? ஐயோ, அது எங்க நைனா. நைனாவா? மைனா மாதிரி வாய போடுறா. யாரம்மா அது? பெரிய ஆபீசர். அப்படியா? ம். ஐயோ புடிங்க. இந்த கைப்பிடாதீங்க. போய் பேசாம அப்புறம் என்ன? இந்தா இரு, பேசாம. ஏன் சாமி வராத நீ இந்த ஏழை குடிசைக்கு வந்திருக்கே சாமி? இல்ல நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணு ஒரு ஆபத்துல மாட்டினா விட்டு வந்துடலாமா, அதான் அழைச்சிட்டு வந்தேன். நீ எவ்வளவு பெரிய ஆபீசர் சாமி, என் பொண்ணை காப்பாத்தி என் வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கே. அடிச்சு குழந்தை போடு. இப்பேற்பட்ட நல்ல குணம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு கேட்க வர்றாங்களே எம்எல்ஏ, அவங்களுக்கு இருக்கணும். உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆபீசர். சாதாரண ஆபீசரா? நான் வர்றேன். இருங்க. பயப்படாதீங்க, எங்க நைனா அப்படித்தான். நம்ம வீட்டுல கட்டக்கால் பிரியாணி சாப்பிட்டு போங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னது கட்டக்கால் பிரியாணி? அதான் சாமி வர்றப்ப கூட பாத்திருப்பேன், மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதுவா? இதை விட இவன் அடிச்சு பிரியாணி போடுங்க எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கான்.